அண்ணாச்சி வணக்கம். வணக்கங்க 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 வணக்கங்க. நீங்க வந்து ஒரு தீவிர விஜய் ரசிகரா இருக்கீங்க. என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே. ம், ம். விஜய் வந்து தற்சமயம் வந்து மதுரையில மாநாடு பெரிய லெவல் நடத்தி அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிக்கிட்டு இருக்கு விஜய்க்கு. அரசியலுக்கு விஜய் வரத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு விஜய் ரசிகரா உங்கள்ட்ட கேட்கிறேன் அந்த கொஸ்டினை. அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம். இவங்க தான் வரணும், அவங்க தான் வரக்கூடாது அப்படின்னு கிடையாதுல்ல. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ம், இப்போ இதுக்கு முன்னாடிலாம் முன்னாடி பாத்தீங்கன்னா விஜயகாந்த் வந்தாரு. ம். இப்போ அதே வீட்டுல வந்து விஜய் வந்திருக்காரு. இப்ப விஜயோடைய ஆதரவு வந்து மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கு? இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த மாநாடா இருக்கட்டும், இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குமா அப்படிங்கிறது வந்து மாநாட்டுக்கு எல்லாமே போய் பார்த்திருக்காங்க. ஆனா மக்களே ஆமா. இந்த அளவுக்கு அவர் தான் வரணும் அப்படிங்கிற அளவு தீவிரமா இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய்க்கான வாய்ப்பு 2026ல வந்து கண்டிப்பா இருக்குமா மக்கள்கிட்ட? ஒருவேளை இவரு சரி மத்தவங்களோட இவர் கொஞ்சம் நல்லா நிறைய சம்பாதிச்சிட்டாரு, நிறைய பணம் வச்சிருக்காரு, இருந்தாலும் சரி ரைட்டு நம்ம மக்களுக்கு எதுவும் பண்ணணும்னு சொல்லிட்டு அரசியல் வராரு அப்படிங்கிற நினைப்புல வேணா மக்கள் வேணா இவருக்கு ஓட்டு போடலாம். சம்பாதிக்கிற மோரகட்டைய பாரு. ஆனா எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜய் வந்து நல்லா ஃபேமஸ் ஆனார் தானே, சினிமா மூலமா நல்லா ஃபேமஸ் ஆனார் தானே. இல்ல சினிமாவில் ஃபேமஸா இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி சில பேர் இதுல என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, ஒரு அரசியல்ல வர அளவுக்கு வந்து இவர் பின்னாடி வந்து எம்ஜிஆர் வச்சு கொண்டு வந்ததுக்கும் கேப்டனை கொண்டு வந்ததுக்கும் என்ன காரணமா இருக்கும்? எம்ஜிஆர் இவர் வந்து வச்சிருக்காருன்னா அதுக்கான காரணம் வந்து இதுக்கு முன்னாடி அந்த சாயல் இவர்கிட்ட என்ன இருந்திருக்கு, மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காரு, இது போல கேள்வி எல்லாம் எழுப்புறாங்களா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு விஜய் ரசிகராக முன்கூட்டியே அது மாதிரிதான். இப்போ எப்படி சொல்றது, நிறைய பேர் படிக்க வச்சிருக்காரு. கடைசியா கூட பாத்தீங்கன்னா இது இல்ல நான் சூர்யால விஜய் தான் நிறைய படிச்ச மாணவர்கள் எல்லாம் கூட்டு பாராட்டு விழா மாதிரி நடத்தினார்ல. இப்போ எப்போன்னா இருக்குமே ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி இருக்கும்ல. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நடந்த மாநாட்டுல வந்து நிறைய என்னடா ஏல வர்ற ஏல? ஆமா சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தாருல, அந்த மாதிரி எல்லாம் பாராட்டி இருக்காரு. அதுவும் இல்லாம ஆமா இதுக்கு முன்னாடி பவர்ல இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவருக்கும் சான்ஸ் கொடுத்து பாப்பேன் அவ்வளவுதான். நீங்க அப்படி வரீங்களா? என்ன சொல்றது, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசி அந்த இடத்துக்கு வந்துட்டு அதுக்கு முன்னாடி உள்ள அரசியல் கட்சிகளா இருக்கட்டும் அவங்க மக்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, புதிய வாய்ப்பை கொடுங்க அப்படிங்கிற போலதான் நீங்க சொல்றீங்க. இப்ப இவருக்கு இவ்வளவு வெறித்தனமா இருக்கிற ரசிகர்கள் வந்து என் தலைவனுக்காக உயிரே விடுவேன் என்ன வேணாலும் பண்ணுவாங்கிறதுக்கான காரணம் என்ன? அவர் வந்து ஒரு சினிமா முகங்கிறத தாண்டி இல்ல அரசியலுக்கும் அதுக்குமான வேறுபாடு இருக்கு, அதை மக்கள் புரிஞ்சுக்கணுமா? ஏன்னா நிறைய பேர்ட்ட வந்து மீடியாவும் சரி போய் வந்து கொள்கை என்ன ஒரு 10 சொல்லுங்கன்னு கேட்கும்போது அதெல்லாம் கிடையாது, அவர் எனக்கு பிடிக்கும் இன்னிசை பாடி வரும் ஒரு இல்லை அப்படிங்கிற பாடலை வந்து நீங்க எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு கேட்கறாங்க. நடிப்பை மட்டுமே வச்சு திரையில வந்து இதுக்கு முன்னாடி உள்ள தலைவர்கள் வந்து செஞ்சிருக்காங்க, அதை செயல்ல செஞ்சு காட்டிருக்கலாம்லங்கிற போல எல்லாம் கேட்கறாங்க. நீங்க எப்படி விஜய் ரசிகரா இதை வந்து எப்படி பாக்குறீங்க? செயல செஞ்சு காட்டுறதுனால வாய்ப்பு கிடைச்சதான் செய்ய முடியும். வாய்ப்பே கிடைக்காம சும்மா செஞ்சு பாருங்க என்ன எப்படி செய்யறது? முன்னாடியே செஞ்சு வாய்ப்பு கிடைச்சதான் செய்ய முடியும், வாய்ப்பே கிடைக்காம எப்படி செய்யறது? விஜய் ரசிகரா நீங்க சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, முதல்ல அவருக்கான ஓட்டை கொடுங்க, மக்கள் வந்து அவர் கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வைங்க, அதுக்கப்புறம் அவர் வந்து செய்யறாரா இல்லையான்னு பாருங்க அப்படிங்கிற போல சொல்ல வரீங்க.